ஒரு தீய சக்திகளை ஏவி விட்டுருக்காங்க. அந்த நினைப்பிலே வாழ்கிறாங்க. மறையங்கிற அமானுஷ்ய விஷயம் நடக்குது அவங்க வீட்டில். சார் என்ன சார் இந்த அம்மா அழுகுறாங்க, கதறாங்க, நான் எப்படி திருப்பி அமெரிக்காலேருந்து வருவேன். ஒரு 3 பிரிவாக கொடுத்தாரு அகத்தியர். ஃபஸ்ட்டு ஒரு பிரிவு இந்த மந்திரங்களை சொன்னார். ரெண்டாவது ஒரு பிரிவு வந்து இன்னொரு செட் ஆஃப் மந்திரம் சொன்னார். சென்னைக்கு அவங்க வருவாங்க, வந்தவொடனே இந்த கோயிலெல்லாம் போக சொல்லு அப்படின்னாரு. அது நடுவில் ஒரு விஷயத்த சொன்னார். அதான் பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. நாராயணி அம்மானா யார், அவங்களுக்கு என்ன சக்தி, அவங்களுக்கு என்ன இது அதுன்னா நான் அம்மா எனக்கு நான் விட்டுருமா, நீ போய் பாருமான்னு விட்டேன். நாராயணி அம்மாவோட காட்டேஜ்லேருந்து ஃபோன் வந்துருக்கு, உங்களை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க அம்மான்னு. ஏன்னா அதிசயம் பாருங்க. அம்மாவை பார்த்தோன்னே அழுது புரண்டு ஒரே பிரச்சனையா, காலை பிடிக்குதான், கையை பிடிக்குதான், அழுகுதான், ஐயா அம்மா என்ன காப்பாற்றுங்கம்மா காப்பாற்றுங்கம்மா காப்பாற்றுங்கம்மா. இந்த ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் விசிட்டு எனக்கு நாராயணி பீடத்தோட இருக்கிற ஒரு அனுபவத்தில் நடந்ததே கிடையாது. அது ஒரு பெண் தெய்வம் அடிச்சு காலி பண்ணிடுச்சு. நாராயணின்றது 3 தெய்வங்கள் சேர்ந்த ஒரே தெய்வம். ஜிபி கம்யூனிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜிபி ஆன்மீகம் சேனல்ல சமீபத்தில் ஜீவநாடியை பற்றி நம்ம சார் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது சமீப நாட்களில் ஜீவநாடி நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கு, நம்ம சேனலில் பேசியிருந்தோம். அதை பற்றி பேசுவோம். சார், ரீசெண்டாக இந்த ஜீவநாடி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துறது நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுலேயும் குறிப்பாக அதை பற்றி படித்தவங்க ஃபாலோ பண்ணவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸும் உருவாக்கியிருக்கு, நிறைய அற்புதங்களை உருவாக்கியிருக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்படி ரியல் லைஃப்பில் ஜீவநாடியை நம்பி ஃபாலோ பண்ணவங்களுக்கும் அதை நம்பாமல் இருந்தவங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும். ஜீவநாடி ரியல் லைஃப்பில் பண்ண அற்புதங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இதுக்கு பதில் சொல்கிற முன்னாடி உங்களை ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் சேனல் சார்பாக வரவேற்கிறோம். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கீங்க, நல்ல ஒரு செலிபிரிட்டி ஆங்கர் நீங்கள். நன்றி சார். அந்த சார்பாக நாங்கள் வந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு நாங்கள் பெருமை அடையணும். நன்றி சார். நன்றி சார். வந்த உடனே ஜீவநாடி படிக்கணும்னு கேட்டீங்க. கண்டிப்பாக படிப்போம், உங்களுக்கு என்றைக்கு படிக்க வருதோ அன்றைக்கே படிப்போம். பட் இந்த கேள்வியை நீங்கள் வரும்போது யோசிச்சுட்டு வந்தீங்களா இல்லை வந்து தான் யோசிக்கிறீங்கன்னு தெரில. நம்ம சேனல்லேயே நிறைய பேசுகிறோம்ல சார், ஜீவநாடியை பற்றி நிறைய பேசுகிறோம் இல்லை. அதனால் எஸ், இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. அமெரிக்காவில் ஒரு பெண்மணி, அவங்க பேரை மட்டும் நான் மாற்றி தான் ஆகணும் என்ன, அவங்க பேரை வந்து பத்மான்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே ஆகுது. தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணி தான் அவங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு இன்ஜினியர் எல்லாம் இருக்காங்க. இந்த வெளிநாட்டில் வாழ்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. எந்த அஸ்ட்ராலஜியும் நம்பிடுவாங்க அவங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே கோயில்கள் ஆன்மீகங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கனால எந்த அஸ்ட்ராலஜியை நம்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அஸ்ட்ராலஜி சொல்கிறத கொஞ்சம் ஓரளவு ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் அவங்க அஸ்ட்ராலஜரை நம்பி அவங்களுக்கு வந்து யாரோ வந்து ஒரு தீய சக்திகளை ஏவி விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு மைண்ட் செட்டில் அவங்க அப்படியே வாழ்கிறாங்க. ஓ ஓகே. அந்த நினைப்பிலே வாழ்கிறாங்க. நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பலை, அந்த நினைப்பிலே வாழ்கிறாங்க. நம்புறதெல்லாம் வேற. டெய்லி எந்திரிச்சாலே அவங்களுக்கு 2 பேய் பக்கத்தில் நிற்கிற மாதிரி, 2 கருப்பு நிற்கிற மாதிரி, 2 காற்று நிற்கிற மாதிரி, ஓகே, இப்படி அவங்கள சுற்றி ஒரு அமானுஷ்ய சக்திகள் நிற்கிற மாதிரியும், அவங்க உடலில் ஏற்படக்கூடிய அத்தனை வியாதிகளுக்கும் அதுதான் காரணன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். நினைச்சதுல வந்து அவங்க கணவரும் இந்த தொல்லை தாங்காத, அவர் வேறு நாட்டை வேறு ஒரு மொழியை சேர்ந்தவர், அவரும் பிரிஞ்சு போயிடுறாரு. ஸோ இவங்க ஒரு தனிமையில் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம். தாய் நாட்டு திரும்பினா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டாக பேசப்படும்ன்ற ஒரு மேட்ரு. அங்கேயே இருக்கணும். இப்போ நமது அருமை நண்பர் ட்ரம்ப் போட்ட பிரச்சனைகளை இன்னும் மன அழுத்தங்கள் வேறு. ஆமாம். இப்படி இருக்கும்போது எங்கிட்ட வந்து கேட்டாங்க, எனக்கு ஜீவநாடி படிச்சு விடுங்க அப்படின்னாங்க. அவங்க வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வருமானு கேட்குறாங்க. ஓகே, இந்த காற்று கருப்பு செய்வினை இதெல்லாம் வருமா அப்படின்னா, ஏங்க நீங்கள் என்னங்க நாங்கள் படித்து பார்த்தா தாங்க தெரியும். அதுக்கப்புறம் சொல்கிறேன், சரி சார் கொஞ்சம் படித்து சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. நான் படித்து ஒரு 3 பிரிவாக கொடுத்தாரு அகத்தியர். ஃபஸ்ட்டு ஒரு பிரிவு இந்த மந்திரங்களை சொன்னார். ரெண்டாவது ஒரு பிரிவு வந்து இன்னொரு செட் ஆஃப் மந்திரம் சொன்னார்.
3வது ஒரு பிரிவு சென்னைக்கு அவங்க வருவாங்க, வந்தவொடனே இந்த கோயிலுக்கெல்லாம் போக சொல்லு அப்படின்னாரு. அது நடுவில் ஒரு விஷயத்த சொன்னார், அதான் பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. நமக்கு வேலை கொடுனாரு. வேலை போயிட்டு வேலை போயிடும், வேலை டமால் அப்படின்ட்டாரு. ஓகே, என்னடா இது அடிப்படையிலே கை வைக்கிறார அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் படித்து பார்த்தா இல்லை வேலை போயிட்டு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு வந்துச்சு. சரி, அப்புறம் அதை கொஞ்சம் ஒரு சூசகமாக நான் சொன்னேன். கொஞ்ச நாள் லீவ் எடுப்பீங்க, லீவ் எடுத்துட்டு திருப்பியும் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஓகே அப்படின்னா அது நான் பார்த்துக்கிறேன் சார், எனக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் எனக்கு தேவை வந்து அவங்களுடைய பழைய உடம்பு வரணும், பழைய லைஃப், பழைய உடம்புல இருக்கிற சக்தி வரணும், அழகு வரணும். அவங்கள பார்த்தாலே பழைய போட்டோவும் புது போட்டோவும் எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. 2க்கும் டோட்டலாக டிஃப்ரெண்டாக, மிரர் டிஃப்ரெண்டாக இருக்குது. அந்த லெவலில் அவங்க ட்ராமாவில் இருந்து மிரர் ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே, மறையங்கிற அமானுஷ்ய விஷயம் நடக்குது அவங்க வீட்டில். அப்போ எல்லாம் கொடுத்தேன். அப்புறம் இப்போ தான் மெயின் கண்டென்ட்டுக்கு வரேன். அந்த குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, அதாவது 3rd செட் ஆஃப் பரிகாரம் வந்துச்சு. அதாவது இப்போ சமீபத்தில் வந்த பௌர்ணமி, என்ன பௌர்ணமி, சந்திரகிரகணம் பௌர்ணமி இருந்துச்சுல, சந்திரகிரகணம். அப்போ அவங்க அமெரிக்காவில் வந்து இந்த லேண்ட் ஆனாங்க. ஓகே, லேண்ட் ஆனோன்னா அவங்க வந்தன்னா அவங்களுக்கு அகத்தியர் குறிப்பிட்ட இந்த நாள் வந்து அந்த குறிப்பிட்ட நாள் அந்த பௌர்ணமி இருக்கும்போது நாராயணி அம்மாவை போய் பார்க்கணும். நான் பொண்ணு இந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் நிறையா பேருக்கு இருக்கான்னு தெரியல. நாராயணி அம்மானா யார், அவங்களுக்கு என்ன சக்தி, அவங்களுக்கு என்ன இது அதுன்னா நிறைய அம்மா எனக்கு நான் விட்டுருமா, நீ போய் பாருமான்ட்டு விட்டேன். அப்புறம் அவங்க போய் பார்த்தாங்க. போய் அந்த யாகத்தில் ஒரு 3 மணி நேரம் கலந்துக்கிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு பயங்கர ஆங்ஸைட்டி இருக்கும்ல. 3 மணி நேரம் யாகம் நடக்குது, நாராயணி அம்மா அவ்வளோ பெரிய சித்தர், அவங்க பார்க்கவே இல்லை, இவங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அங்கேருந்து அவங்க கூட ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு நெருங்கிய உறவினர் ஒருத்தர் போயிருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்போது சார் என்ன சார், இந்த அம்மா அழுகுறாங்க, கதறாங்க, நான் எப்படி திருப்பி அமெரிக்காலேருந்து வருவேன், அம்மா கூப்பிடவே மாட்டேன்றாங்கன்னு சொல்லி, அம்மா வெயிட் பண்ணுமா, என்ன நீ வந்து இந்த மாதிரி சும்மா எவ்ரி ½ hour என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு அப்டேட்லாம் கேட்க முடியாது, படித்து கொடுத்தது என் வேலை முடிச்சுட்டேன். நான் எனக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டி இருந்து தான் செய்யுது, என்ன நடக்கும் அப்படின்னு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, யாகெல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டோன்னா இந்த அம்மா வந்து பிடிவாதம் உட்காந்துருக்கு, ஒரு டிப்ரெஷனாக. அங்கேருந்து நாராயணி அம்மாவோட காட்டேஜ்லேருந்து ஃபோன் வந்துருக்கு, உங்களை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க அம்மான்னு. ஏன்னா விஷயம் பாருங்க, இந்த அம்மாவுக்கு நம்பவே முடியல. அவங்களுடைய வண்டியில் போட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போனால் இந்த அம்மாவை பார்த்தோன்னே அழுது புரண்டு ஒரே பிரச்சனையா. இந்த அம்மாவோட காட்டேஜில் காலை பிடிக்குதான், கையை பிடிக்குதான், அழுகுதான், ஐயோ அம்மா என்ன காப்பாற்றுங்கம்மான்னு. அம்மா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அமைதியாக இருந்துட்டு அவங்களோட நெத்தியில் குங்குமத்தை வச்சு எல்லாம் பண்ணி இது பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப அழகாக தீட்சை பண்ணி சித்தியிலேயே ஒரு ஆன்மீக பொருள் ஒன்று வர வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அம்மானால் நம்பவே முடியல. த ஃபஸ்ட் விசிட்டு ஃபஸ்ட்டு டைம் எபிசோடில் எனக்கு நாராயணி பீடத்தோட இருக்கிற ஒரு அனுபவத்தில் இது நடந்ததே கிடையாது. ஓகே, அதில் இருக்கிற மாதிரியே நடந்திருக்கு. ஒரு சின்ன இதோட மாறல. புரியுது. என்ன கொடுத்து தீர்த்தமெல்லாம் தெளிச்சு தீர்த்தமெல்லாம் கொடுத்து எல்லா சக்தி தீய சக்தி ஒன்று விட்டு ஓடிச்சு. அந்த கொடுத்த பொருளை என்னன்னு இப்போ கையை திறந்து பாரு அப்படின்னா அது ஒரு அருமையான துர்கா டாலர். ஓகே, இனிமேல் எந்த தீய சக்தி ஒன்று வந்தாட்டுன்னு பார்க்கலாம் போ அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தங்க வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. யூ ஓன்ட் பிலீவ், இந்த எபிசோடுக்கு நான் கிளம்பி வரக்கு முன்னாடி நான் ஒரு அந்த அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்காங்க, தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போ அந்த அகத்தியர் சொன்ன அத்தனை கோயிலுக்கும் ஒரு நாளைக்கு 6 கோயில் 7 கோயில்னு போயிட்டு இருக்காங்க. ஓகே, இது என்ன, இதனுடைய விஷயம் என்னன்னா, அவங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு வெர்பேட்டியமாக ஒரு கணக்கு கொடுத்தாங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 15 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் நடக்கலை. நம்மளுடைய ஃபீஸு நான் நினச்சா வாங்குவேன், இல்லைன்னா வாங்காத கூட விட்டுருவேன். என்ன ரொம்ப பரிதாபகேஷனாக படிச்சுட்டு போ அப்படின்னு உனக்கே தெரியும். நம்ம இதை பற்றி உங்கள் ஃபீஸை கேட்டு அவன் இன்னும் பிரச்சனை ஆயிரப்பான்னு சொல்லிட்டு விட்டுருவோம் நம்ம ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆஃபீஸில். இப்போ நம்ம என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல சார்.
என் உடம்பெல்லாம் லைட்டாகிடுச்சு. ஓகே. எந்த கோயிலுக்கு முன்னெல்லாம் போக முடியாதான். நேற்று மட்டுமே 6 கோயிலுக்கு போய் 8 கோயிலுக்கு போய்க்கிறாங்கன்னா பாருங்களேன். ஃப்ரீ ஆகிட்டாங்க, கொஞ்சம் அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் தீய சக்தி ஓடி போயிடுச்சு. ஓகே. அது யார் வழியா? அகத்தியரால் பாடப்பட்ட நாராயணி அம்மாவிலே போயிடுது. அது ஒரு பெண் தெய்வம் அடிச்சு காலி பண்ணிடுச்சு. நாராயணின்றது 3 தெய்வங்கள் சேர்ந்த ஒரே தெய்வம். துர்கா, மகாலட்சுமி, சரஸ்வதி, இது 3 ஒன்றா சேர்ந்தா ஒரு ஃபார்மேஷன் ஆகும். அந்த ஃபார்மேஷன் இப்போ தான் நாராயணி. ஓகே. திருப்பி நேயர்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கோம். அந்த மந்திரத்துக்கு பேர் தான் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகி சரண்யே திரையம்பிகே. திரையம்னா 3, திரையம்பிகே நாராயணி நமோஸ்துதே அப்படின்ட்டு பாடுறோம். அங்கேயே போய் அந்த அம்மாவுக்கு சரியா போச்சு. ஸோ தட் இஸ் த ரியல் லேட்டஸ்ட் மிராக்கிள் ஆஃப் ஜீவனாடி. சூப்பர் சார். ஸோ அதை பிலீவ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணதால தான் அவங்க வாழ்க்கையில் மாற்றம். வாழ்க்கையில் மட்டும் தற்கொலை பண்ணிக்கிறதே இருந்துச்சு அந்த அம்மா. புரியுது. ஸோ இப்போ ஃபுல்லாக பயங்கரமான ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ இதை ட்ரஸ்ட் பண்ணால் அது நடக்கும்ன்றதை இப்போ புரிஞ்சுப்பாங்க. ட்ரஸ்ட்டை விட சரண்டர். எஸ். அது எனக்கு ஆச்சரியம். நம்மளும் நாராயணி அம்மாட்ட 15 வருஷம் நம்ம அந்த பக்கத்தில் வேலை செஞ்சுருக்கோம். அம்மாட்ட போயிருக்கோம். எனக்கெல்லாம் அந்த அம்மா வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுத்து கிடையாது. நம்மகிட்ட போய் நான் தான் அம்மா பார்த்துட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன அது கேட்குறது, எப்போ வேலை பண்ணுவாங்க. எங்கேருந்தோ வந்தாங்க. இது பெருசாக நீங்கள் நினைக்கலாம். அடுத்து ஒரு பார்க்குற நேயர்கள் நினச்சிக்கலாம் பெரிய அளவில் இந்த அம்மா ஒரு பெரிய டொனேஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒன்றுமே கிடையாது. அதையும் கேட்டேன், ஏதாவது டொனேஷன் கொடுத்தீங்களாம்மா? அது மாதிரி காதை ஒன்றுமே இல்லை. சாப்பாடு நிறையா வயிறு நிறையா போட்டு தங்கருக்கு இடம் கொடுத்து போயிட்டு வான்னு நினச்சிட்டாங்க. அவ்வளோதான். ஆமாங்க. ஸோ தட் இஸ் த லேட்டஸ்ட் மிராக்கிள் ஆஃப் ஜீவனாடி. ஜீவனாடியில் வாழ்க்கையே வெறுத்து சூசைடல் தாட்ஸ் எல்லாம் இப்போ ஓவர் கம் பண்ணி வந்தவங்க அதை பிலீவ் பண்ணதால், உங்களுடைய வார்த்தைகளை கேட்டதால் அவங்களுடைய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜீவனாடி தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலாம். வணக்கம். தேங்க்யூ தினேஷ். ஒரு நல்ல ஆரம்ப கேள்வி அருமையாக கேட்டீங்க. தொடர்ந்து நல்ல கேள்விகள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். போவோம். தேங்க்யூ.